My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry ல example 3.29 பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find sin 18 degree, cos 18 degree, sin 72 degree, cos 36 degree, sin 54 degree. இந்த values எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த values எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அடுத்து வரப்போற exercise 3.6ல இது யூஸ் ஆக போகுது நமக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ சப்டிவிஷன் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sin 18 டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், லெட் தீட்டா ஈக்குவல் டு 18 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 5 தீட்டா எவ்வளோ இருக்கும், 5 இன்ட்டு 18 என்ன வரும், 90 டிகிரி வரும். ஓகேவா? தென் இந்த 5 தீட்டாவை நான் 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக இந்த 2 தீட்டா மட்டும் இங்கே வச்சுட்டு 2 தீட்டா இங்கே வச்சுட்டு இந்த 3 தீட்டாவை அந்த சைடு கொண்டு போனால் 90 மைனஸ் 3 தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நான் ரெண்டு சைட்லையும் சைன் எடுத்துக்கிறேன். டேக்கிங் சைன் போத் சைட்ஸ். ஸோ நல்லா கவனிங்கப்பா. இப்போது இந்த சைடில் 2 தீட்டா, இந்த சைடில் 90 மைனஸ் 3 தீட்டா. அப்போ சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா. சாரி, 90 மைனஸ் 3 தீட்டா. கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு பேசிக் ஃபார்முலா நம்ம 9th படித்தது தான். sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம 9th படித்தோம் இல்லையா? ஸோ நான் இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்னா காஸ் 3 தீட்டான்னு எழுத போகிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடில் சைன் 2 தீட்டா அப்படியே வரும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் 90 மைனஸ் 3 தீட்டாக்கு காஸ் 3 தீட்டா வந்துடும். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஸோ பாருங்கள், நான் அதை எழுதிக்க போகிறேங்க. சைன் 2 தீட்டாக்கான ஃபார்முலா சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே போல் காஸ் 3 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி மாறும் பாருங்கள். சைன் 2 தீட்டாக்கு பதிலாக 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் 3 தீட்டாக்கு பதிலாக 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. ஓகேவா? நோ இந்த 2 சைன் தீட்டாவை இந்த சைடில் வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? இந்த 2 சைன் தீட்டா இங்கே இருக்கட்டும். இந்த காஸ் தீட்டாவை நான் அந்த சைடில் கொண்டு போனால் இது டிவிஷனுக்கு போயிடும். அதாவது ரெண்டு டேர்மையும் நான் காஸ் தீட்டாவால் டிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடியில் ஒரு காஸ் தீட்டா, 3 காஸ் தீட்டா கடியில் ஒரு காஸ் தீட்டா. ஓகேவா? ரெண்டு டேர்மையும் நான் காஸ் தீட்டாவில் டிவிஷன் பண்ணணும். ஓகேப்பா? இங்கே பவரில் ஒன்று குறைஞ்சிடும். காஸ் கியூப் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மாறிடும். ஓகே, இது காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 3 அப்படின்னு வரும். உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறேன். பாருங்கள், இன்னொரு ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன், இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 2 சைன் தீட்டா அப்படியே தான் இருக்குது, 4 அப்படியே தான் இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக மட்டும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுத போகிறேன். இந்த -3 நான் பக்கம் எடுத்து இப்படி போட்டுக்கிறேன், -3. ஓகேவா? இப்போது இந்த 4 நான் உள்ளே கொடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா கவனிங்கப்பா.
2 sin theta இந்த சைடில் அப்படியே தான் இருக்குது. நான் இந்த 4 உள்ளே கொடுக்கும்போது 4 into 1 4 மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. 4 into sin square theta 4 sin square theta, ஒரு மைனஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 3 எடுத்து இங்கே பக்கம் எழுதிக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4ல் 3 கழித்து 1 வரும் இல்லையா. அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு போகிறேன். அப்போ என்ன ஆகுனா மைனஸில் இருக்கிற 4 sin square theta லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 4 sin square theta ப்ளஸ்ஸாக மாறியாச்சு. அடுத்து ஒரு 2 sin theta இந்த சைடில் தான் இருக்குது. நம்ம அதை அப்படியே பிடிச்சி எழுதிக்கலாமா? ஓகே, 2 sin theta எழுதியாச்சு. அப்புறம் இந்த ப்ளஸ் 1 இல்லையா. ஸோ ப்ளஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மைனஸ் 1 மாறிடுது, ஈக்குவல் டு 0 ஆகிடுது. ஓகேவா? இப்போ இன்னொரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். சைன் தீட்டாவோட பிளேஸில் நான் ஒரு எக்ஸு போட்டுக்கிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்ப்பா? 4x² + 2x - 1 ஓகே ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. பட் இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. நம்ம ஃபார்முலா மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் நம்மளோட ஏ. ஏ எவ்வளோ? 4. இதுதான் நம்மளோட பி. பி எவ்வளோ? 2. சி எவ்வளோ? -1. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு, எப்படி இதை சால்வ் பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac/2a. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளோட பி யார்? 2. அப்போ -2 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b²க்கு பதிலாக 2² -4 இன்ட்டு நம்மளோட ஏ யார்? 4. சி யார்? -1. மறுபடியும் கீழே 2aக்கு பதிலாக 2 × 4. ஏ வந்து 4. ஓகேவா? தென் -2 அப்படியே இருக்கட்டும், ± அப்படியே இருக்கட்டும். 2² வந்து 4 வந்துடும். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 × 4 16 +16. ஏன்னாக்கா -4 × -1 +4 +4 × +4 +16. ஓகேவா? by 2 × 4 8 ஈக்குவல் டு -2 அப்படியே இருக்கட்டும், ± அப்படியே இருக்கட்டும். 16 ஒரு 4 ஆட் பண்ணால் 20. ஓகேவா? இப்போ கீழே ஒரு 8 இருக்குது. ஓகேப்பா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படியே இருக்கட்டும், ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 20யே நான் 4 × 5 அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா, by 8. ஃபர்தராக -2 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இந்த 4க்கு மட்டும் ரூட் எடுத்துடலாமா? அந்த 4க்கு மட்டும் ரூட் எடுத்தோம்னா 2 அதை வெளியே எடுத்துக்கலாம். பட் 5க்கு ரூட் எடுக்க முடியாது, ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். by 8. இப்போ ரெண்டு இடத்துல 2 இருக்குது பாருங்கள். அந்த 2வை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ 2 வெளியே வந்த பிறகு இந்த பிளேஸில் ஒரு -1 நிற்கும். அடுத்து +or - போட்டுக்கலாம். இந்த பிளேஸில் 2 தான் வெளியே வந்தாச்சு. அப்போ √5 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? by 8. இப்போ இந்த 2ஆல் 2 டேபிளில் அடிச்சிடலாம். 1 2 is 2, 4 2s are 8. அப்போ ஃபைனலாக கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து -1 ± √5/4. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு நமக்கு 2 ஆன்சர் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு -1 + √5/4. இன்னொரு ஆன்சரு எக்ஸ் ஈக்குவல் டு -1 -√5/4. இந்த இடத்துல 18 டிகிரி வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் இல்லையா? பாருங்கப்பா, 18 டிகிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். அப்போது நம்ம இங்கே பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்க முடியும். பாருங்கள், √5க்கு அப்ராக்சிமேட்டில் 2 something வரும், 2.1 something வரும். அப்போ 2.1லேருந்து -1 பண்ணால் இதுதான் பாசிட்டிவ் வேல்யூ, இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம இதை விட்டுடுவோம். வி இக்னோர் நெகட்டிவ் ஆன்சர். இப்போது நம்ம இதை மட்டும்தான் எக்ஸுக்கான வேல்யூவை எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோம் பாருங்கள், sin θ = xன்னு எடுத்தோம் இல்லையா? ஸோ நான் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் x with sin θ. அப்போ
நான் sin theta equal to -1 plus √5/4 அப்படின்னு எழுதலாம்ல. இப்போ ஸ்டார்டிங்க்கு வாங்கப்பா, பிகினிங்க்கு வாங்க. தீட்டாவுக்கு நான் என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தேன் பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு நான் என்னன்னு எழுதியிருக்கேன், 18 டிகிரின்னு எழுதியிருக்கேன். அப்போது நான் தீட்டாவோட பிளேஸில் 18 டிகிரி போடலாமா? ஓகே, அப்போ இந்த தீட்டாவோட பிளேஸில் நான் 18 டிகிரி போட்டுக்கிறேன். அப்போ sin 18 டிகிரி ஈக்குவல் டு இந்த ப்ளஸில் இருக்கிற √5 முன்னாடி எடுத்துக்கலாமா? ஸோ √5 இது வந்து -1/4. ஸோ இதுதான் நம்மளோட sin 18 டிகிரியோட வேல்யூ. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியாட்டி கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அந்த இடத்த மட்டும் நான் திரும்பவும் பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம அடுத்த கொஷினுக்கு போவோமா? அடுத்து என்ன இருக்குன்னா cos 18 டிகிரின்னு இருக்குது. ஓகேவா? செகண்ட் கொஷின் என்ன? cos 18 டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நான் cos 18 டிகிரி கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. sin 18 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து √5 -1/4. ஓகே, இப்போ நம்ம cos 18 டிகிரியை எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் 18. ஃபார்முலா ரீகால் பண்ணுங்க. cos theta equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta. இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இங்கே இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, நமக்கு தான் sin 18 வேல்யூ தெரியல. அப்போ ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் sin 80க்கான வேல்யூ, இந்த வேல்யூ எடுத்து அப்படியே போடுங்க. பட் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ √5 -1/4 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? தென் இந்த ஸ்கொயரை செப்பரேட்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். நல்லா கவனிங்கப்பா. 1 கடியில் ஒரு 1 போட்டுக்கலாம், மைனஸ்க்கு மைனஸும் போட்டுக்கலாம். √5 -1க்கு தனியாக ஒரு ஸ்கொயர், அடுத்து 4க்கு தனியாக ஒரு ஸ்கொயர். 4க்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. ஓகேவா? அடுத்து 16க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 16 தான் வரும். அப்போ 16 × 1 16 மைனஸ், இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்னென்னா a minus b whole square equal to a square minus 2ab plus b square. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? √5க்கு ஸ்கொயர் பண்ணோம். √5க்கு ஸ்கொயர் பண்ணால் 5 வந்துடும். மைனஸ் 2 × √5 × 1, அதாவது 2ab ப்ளஸ் 1 ஸ்கொயரும் 1 தான். ஓகேவா? சரிப்பா, இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட் போடணும், இல்லாட்டி நீங்கள் அந்த மைனஸ் எல்லா டேர்முக்கும் அப்ளை பண்ண மாட்டீங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட்டு. ஓகேவா? தென் cos 18க்கான வேல்யூ, cos 18 டிகிரிக்கான வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே 16. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ரெண்டுத்தையும் சேர்த்து 6 ஆக்கிடலாமா? மைனஸ் போட்டுக்கலாம். 5ம் 1ம் கூட்டி 6 மைனஸ் 2√5 × 1 2√5 அப்படியே வரும். ஓகே, தென் கீழே ஒரு 16 இருக்குது. ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படியே இருக்கட்டும். இப்போ மைனஸை உள்ளே எடுக்கிறோம். அப்போ மைனஸ் உள்ளே எடுக்கும்போது -6, இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2√5/16. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 16ல் 6 கழிச்சோம்னா 10, ஒரு ப்ளஸ் 2√5, கீழே ஒரு 16. ஓகேவா? இப்போ cos 18 டிகிரி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 16 இருக்கு இல்லையா, 1/16 செப்பரேட்டாக போட்டுக்கலாமா? அப்புறம் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே காமனாக 10 + 2√5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த 1/16க்கு மட்டும் நம்ம ரூட் எடுக்க முடியும். ஓகேவா? ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1/4 வந்துடும். அதை மட்டும் ரூட்டுக்கு வெளியே எடுத்துடுவோம். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன நிற்கும்? 10 + 2√5 நிற்கும். ஓகேவா? ஸோ இதுதான் cos 18 டிகிரிக்கான வேல்யூ. ஸோ cos 18 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1/4 × 10 + 2√5.
ஓகே, புரிஞ்சுதாப்பா? ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப்டிவிஷன் 3ல் sin 72க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். sin 72 டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா, இந்த 72 நான் இப்படி எழுதலாம், 90 மைனஸ் 18 அப்படின்னு எழுதலாம். 90 டிகிரியிலேருந்து 18 டிகிரி கழிச்சா எனக்கு 72 வரும். இதே தான் இது. ஓகேவா? அப்போ sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இல்லையா? sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ தீட்டாவோட பிளேஸில் 18 டிகிரி. அப்போ இதுக்கு பதிலாக நான் காஸ் 18 டிகிரி அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் காஸ் 18க்கான வேல்யூ. ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுத வேண்டியது தான். ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2√5. ஃபினிஷ், முடிஞ்சது. அப்போ sin 72 டிகிரினாலும் காஸ் 18 டிகிரினாலும் ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே, சப்டிவிஷன் 4க்கு போகலாமா? சப்டிவிஷன் 4ல் என்ன கேட்டிருக்காங்க? நல்லா கவனிங்க, காஸ் 36 கேட்டிருக்காங்கப்பா. ஸோ காஸ் 36 கண்டுபிடிக்க போகலாம். இப்போ இந்த 36 டிகிரியை காஸ் 2 × 18 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? 2 18 36 தானே. ஸோ 2 × 18ன்னு எழுதலாம்ல, 36 டிகிரியே. ஓகே, இப்போ காஸ் 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு, ஆக்சுவலாக 4 ஃபார்முலா இருக்குது காஸ் 2 தீட்டாக்கு. அதில் வந்து எனக்கு இங்கே என்ன ஃபார்முலா தேவையோ அதை நான் எடுத்து எழுத போகிறேன். இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னென்னா 1 - 2 sin² தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 cos² தீட்டா -1ன்னு இருக்குது. அப்புறம் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு cos² தீட்டா -sin² தீட்டான்னு இருக்குது. இப்படி இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன எழுத போகிறேன்? 1 - 2 sin² 18 அப்படின்னு எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு sin 18க்கான வேல்யூ தெரியும், நான் முன்னே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை இங்கே யூஸ் பண்ண போகிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்படி எழுதின பிறகு 1 அப்படியே இருக்கட்டும், 2வும் அப்படியே இருக்கட்டும். பட் sin 18க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல. என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? √5 - 1/4. இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நவ் 1 அப்படியே இருக்கட்டும், 2 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்ணிவிடுவோமா? நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதே போல் டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதாவது 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, இப்போ இந்த 2க்கு இந்த 16 அடித்த பிறகு 8 வந்துடும். ஓகேவா? நவ் இதுக்கு அடியில் ஒரு 1 போடலாம். 8க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 8 தானே வரும். ஓகே, 8 போட்டாச்சு. அப்போ இந்த 8ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக வரும். அப்போ 8 × 1 8 தான். பட் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். a - b whole square equal to a square - 2ab plus b square. மறக்கவே கூடாது, இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் மறக்கவே கூடாது. ஓகே, சரி. இப்போ இதுதான் நம்மளோட a, இதுதான் நம்மளோட b. ஓகேவா? a ஸ்கொயர் √5க்கு ஸ்கொயர் என்ன வந்துடும்? 5 வந்துடும். -2ab 2 × √5 × b வந்து 1. b ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 8 மைனஸ் ஆஃப் 5, இது ஒரு 1, ரெண்டும் சேர்த்தா 6 -2√5 by 8. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் 8 இப்போ மைனஸ் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். -6 - 6 -× +2√5 by 8. ஓகே, 8லேருந்து 6 கழிச்சோம்னா 2 வரும். அப்போ 2 + 2√5 by 8. இப்போ நான் 2 காமனாக வெளியே எடுத்துருவா நியூமரேட்டரில். 2 வெளியே எடுத்த பிறகு இந்த 2 இந்த 2
காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த பிளேஸில் ஒரு 1 வரும், இந்த பிளேஸில் √5 மட்டும்தான் வரும். பை 8. அப்போ 1 2 is 2, 4 2s are 8. அப்போது நமக்கு cos 36க்கு கிடைக்கிற வேல்யூ cos 36 டிகிரி ஈக்குவல் டு √5 + 1/4. ஓகே, ஓகேப்பா. அடுத்து ஃபைனலாக சப்டிவிஷன் 5ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? sin 54 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, sin 54 நான் எப்படி எழுதலாம்? sin 90 - 36. வேணால் நீங்கள் 36 இதுலேருந்து கழித்து பார்த்துக்கோங்கப்பா. 90லேருந்து 36 கழிச்சோம்னா இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணிவிடுவோம், 8 ஆகிடும். இது 10 ஆகிடும். 10ல் 6 கழிச்சா 4, 8ல் 3 கழிச்சா 5. ஓகே, 54 டிகிரி தானே வருது, எழுதலாம்ல அப்படி. ஓகே, sin 90 - θ என்ன சார்? sin 90 - θ ஈக்குவல் டு cos θ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? தீட்டாவோட பிளேஸில் 36, அதனால் cos 36ன்னு எழுதுவேன். தோ இருக்கு பாருங்கள், ரெடியாக இருக்கு ஆன்சர். ஸோ cos 36க்கான வேல்யூ √5 + 1/4. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.